You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாம் மீண்டுமாய் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால சுவிசேஷம் என்ற இன்னொரு எபிசோடுல உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இவ்வளவு தூரம் ஆண்டவர் கிருபையாய் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபைகளை தந்து சுவிசேஷத்தை குறித்து ஏராளமான காரியங்களை வெறும் இன்ட்ரடக்ஷனாக தான் இவ்வளவு தூரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் இன்றைக்கும் இன்ட்ரடக்ஷன் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா புத்தகங்களுக்குள்ள போகும்போது இன்னும் ஆழமான நிறைய காரியங்கள் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ரொம்ப துல்லியமாய் பார்க்க போகிறோம். ஆனால் இது ஒரு அறிமுகமாக இருக்கிறபடியால் ஒவ்வொருவரும் அறிமுக செய்தியை இன்னும் நமக்கு அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த எபிசோடிலும் அப்படிதான் போகும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆகையால் சுவிசேஷத்தை குறித்து இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள போகிறோம். அப்போ சுவிசேஷம் என்பது என்ன, ஏன் சொல்லப்பட்டது, இந்த சுவிசேஷத்தை நிமித்தமாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ரொம்ப துல்லியமாய் இந்த நிகழ்ச்சியில நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது இந்த நிகழ்ச்சியில தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியம் செய்கிற திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மத்திலே தொடர்ச்சியாய் இந்த நிகழ்ச்சியில தன் நேரத்தை ஒதுக்கி நம் மத்தியில் வருகிறது. எனக்கு மிகுந்த சந்தோஷம். அவர்கள் தொடர்ந்து நம்மோடு கூட பேச போகிறார்கள். அதில் இந்த நிகழ்ச்சியில முதலாவது நம் மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். கடந்த முறை நான் ஒரு மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை சுட்டிக்காட்டினேன். ஊழியம் அல்லது சுவிசேஷத்தின் திறவுகோல் வார்த்தை என்று சொல்லலாம். இதை மையமாக வைத்து ஊழிய பணியின் துவக்கம். இன்னைக்கு மிஷனரி ஸ்தாபனங்கள் அல்லது தரிசனம் பெற்ற ஊழியர்கள் அவர்கள் உச்சரிக்கும் வார்த்தை என்ன? போகணும், அனுப்பணும், ஜனங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர்கள் ஏறக்குறைய அதிகமாய் உச்சரிக்கிற வார்த்தை இந்த வார்த்தை தான். ஏன்? இது மனிதர்கள் கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல. மனிதர்களுக்கு மனிதராய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து மரணத்தை வென்று சாத்தானை வென்று எந்த சத்துரு தெய்வீக திட்டம், பரலோக திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்று ஆதி காலம் முதல் தீட்டப்பட்டதோ அந்த திட்டத்தை முறியடிக்கக்கூடிய திறமை உள்ளவரும் அதை வென்று வரக்கூடிய ஒருவர் யார்? ஆண்டவர் இயேசு. இதைதான் மறைவாக பழைய ஏற்பாட்டில் நற்செய்தி போல, நற்செய்தியின் விளக்கம் வித்தியாசமாய் கொடுக்கப்பட்டாலும் ஆண்டவர் இயேசுதான் நற்செய்தியின் விதை என்பதை வெளிப்படுத்தும்படி அவர் எல்லாத்தையும் மேற்கொண்டு அவர் வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்த பிறகுதான் இப்பொழுது சத்துருவானவன் ஆண்டவரோடு நின்று விடவில்லை. கடைசி வரைக்கும் அவனுடைய பயணம் தொடங்கி கொண்டிருக்கிறது. தேவன் எப்படி அவருடைய திட்டம் ஒன்று இருக்கிறதோ அவருடைய திட்டத்துக்கு முடிவே கிடையாது எந்த நாளிலும். ஆனால் இவனுக்கு ஒரு முடிவு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் முறியடிக்கப்பட அவன் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதனால அவ்வப்போது ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் பிசாசானவன் குறுக்கிட்டு தெய்வீக திட்டத்தை முறியடிக்க முயற்சித்தோம். அந்தந்த நேரத்தில் பல சூழ்நிலை வந்தது. ஆனால் ஆண்டவர் மேற்கொண்டார். கடைசியில மரணம், தன்னுடைய மரணத்தின் மூலம், இது ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் மரணத்தை கொண்டு வந்தான். முள்ளால எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால ஆண்டவர் அவன் எந்த ஆயுதத்தை கையில எடுத்து தம்முடைய ஜனங்களை கவிழ்க்க முயற்சித்தானோ அவரும் அதையே எடுத்து தன்னையே அர்ப்பணித்து அங்கே ஜெயம் கண்டார். இப்ப ஜெயம் கொண்ட பின்பு தொடர்ந்து பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் என்கிற காரியத்தை அதிகமாய் புகுத்தி மரணம் என்ற ஆத்துமா மரணம் என்ற ஒரு எல்லைக்குள்ளே அவன் கிரியை செய்கிறதினால் ஆண்டவர் இப்பொழுது அதை முறியடிக்க சுவிசேஷம் என்ற நற்செய்தி என்ற கட்டப்படாதிருக்கிற தேவனுக்குள்ளிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையின் மூலமாக தான் பிழைக்க வைக்க முடியும் என்கிற அந்த உணர்வோடு ஆண்டவர் பொறுப்பு கொடுக்கிறதை தான் இந்த மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இதை கொடுத்தவர் யார்? எல்லாவற்றையும் ஜெயித்தவர் மட்டுமல்ல, அவர் அதிகாரமும் கொடுக்கிறார்.
இனி நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும் என்று. அப்படி சொல்லும் போது நாம பார்க்கிறோம், இது ஒரு பெரிய பிரதான கட்டளை. கட்டளை கொடுக்கிறவர் அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர் சொல்லுகிறார், உங்களாலும் ஜெயிக்க முடியும். எனக்கும் சோதனை வந்தது, நான் மேற்கொண்டுதான் இதுவரைக்கும் முயற்சித்தேன். அதனால என்னை பின்பற்றுகிற நான் கொடுக்கிற இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்டு அதை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு இதை ஒரு வாக்குத்தத்தமாக, இதை ஒரு அதிகாரமாக, இதை ஒரு அபிஷேக உணர்வோடு, ஆத்தும பாரத்தோடு, சூழ்நிலைகளை பார்க்காமல், மனிதனின் வார்த்தைகளை பார்க்காமல், எதின் மீது உங்களுடைய கவனத்தை வைக்காமல், நான் யார் என்பதை என்ன மட்டும் பார்த்து நான் கொடுக்கிற இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொண்டு புறப்பட்டு போய் செய்வீர்களானால், இதுதான் அழைப்பு. கட்டளை மட்டுமல்ல, கட்டளையை அழைப்பாக இருதயத்தில் போடுகிறார். இது என்ன அழைப்பு அப்படின்னு சொல்லும் போது, முதலாவது பரலோகத்திலிருந்து வந்த அழைப்பு. இது அழைப்பு. கட்டளை அழைப்பாக மனுஷனுக்குள் வருகிறது. ஒரு முறை பரலோகத்துல ஒரு டிஸ்கஷன் நடந்ததா, யார் என்னுடைய காரியமாய் போவார், நான் யாரை அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவது என்று பரலோகத்திலே பேச்சு வரும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் போறேன். அதனால்தான் அவருக்கு ஒரு சரீரத்தை 110 சங்கீதத்தில் நீங்க படிக்க முடியும், எபிரேயரிலும் படிக்க முடியும். அவருக்கு ஒரு சரீரம் உண்டாக்கப்பட்டது. அப்படி அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவர் வந்தார். அவருடைய பணியை முடித்தார். இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் அழைக்கப்பட்ட நபர்களுக்கு பரலோகத்தின் அழைப்பை பொறுப்பாக கொடுத்து இப்பொழுது ஆயத்தப்படுத்துகிறார். முதல் அழைப்பு என்ன? பரலோகத்தின் அழைப்பு. ஏன்? நற்செய்தியை அறிவிப்பதற்கு. மார்க்கு 16 அதிகாரம் 15 வசனம் என்ன சொல்லுகிறார்? பின்பு அவர் அவர்களை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். இது சொல்லப்படும் போது உலகம் முழுவதில் ஒரு குறிப்பிட்ட நாட்டிலிருந்து சொல்லப்படுற வார்த்தை இஸ்ரவேல் நாடு. இயேசு அங்கே பிறந்தார், வாழ்ந்தார், வளர்ந்தார், ஊழியம் செய்தார், அங்கே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். அந்த இடத்தில் தான் சீசர்களை ஆயத்தப்படுத்தினார். அவர் சொல்லப்படும் போது ஒரு குறிப்பிட்ட இடம்தான். ஆனால் சொல்லுகிற வார்த்தை என்ன? உலகம் முழுவதும் போகணும், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். இது பரலோகத்திலிருந்து வந்த அழைப்பு. பரலோகத்திலிருந்து வந்தவர் பூமியிலே வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்த ஆண்டவர் தம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு சேலஞ்ச், சவால் விட்டு கட்டளையை கொடுத்து இப்போது என்ன ஆயத்தப்படுத்துகிறார்? சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அப்போ உலகம் முழுவதும் இருக்கிற சர்வ சிருஷ்டிக்கும் இது யார் போகணும்? ஏன்னா அவர் யார் தெரியுமா? உலக ரட்சகர். முழு உலகத்தையும் மீட்டெடுக்கும்படி வந்த மீட்பர், ரட்சகர். அப்ப அவர் அந்த பொறுப்பை இவர்களுக்கு கொடுக்கிறார். இதற்குள்ளே கொடுக்கப்படுகிற செய்தி என்ன? இதுதான். என்ன போய் சொல்லணும் இவங்க? இயேசு தேவன், அவர் பிறந்தார், அவர் மரித்தார், உங்களுக்காக மரித்தார், அவர் சிலுவையிலே மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். இந்த செய்தியை நீங்கள் எல்லாரும் கேட்க வேண்டும். ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு விடுதலை போன்ற காரியங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. முதல்ல ஒரு குறிப்பு தான் சொல்லி இருக்கிறேன். பரலோகத்தின் அழைப்பு. சுவிசேஷ வார்த்தை என்பது சுவிசேஷத்தின் அதிகாரம் நிறைந்தது. சுவிசேஷம் தேவனுக்குரியது. சுவிசேஷம் தேவனால் வந்தது, மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப மனுஷன் பயப்படாதபடிக்கு அதை வாக்குத்தத்தம் நான் கூட இருக்கிறேன்னு சொன்னார். வாக்குத்தத்தமாக பிடித்துக் கொண்டு அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் ஏற்றுக்கொண்டு வாழும் போது அந்த அதிகாரத்துக்குள்ளே சுவிசேஷத்தினால் கிடைக்கும் விடுதலை, சமாதானம், பாதுகாப்பு, ரட்சிப்பு, பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள அந்த முயற்சி தான் இப்பொழுது நாம் செய்கிறோம். கவனியுங்கள், கேளுங்கள், ஆயத்தப்படுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். அப்ப இந்த இடத்துல ஒரு குறிப்பு தான் சொல்லி இருக்கிறேன்னு பாஸ்டர் சொல்றாங்க. அப்ப நிறைய குறிப்புகள் பாஸ்டர் கிட்ட இருக்கு. பரலோக அழைப்பு, அந்த பரலோக அழைப்பில் எப்படி செயல்படணும் என்பதை சுருக்கமான நேரத்தில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கூடுதலான இப்போது ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சுவிசேஷம் என்றாலே நாம் ஏற்கனவே ஊழியர்கள் மூலமாக தேவாவியானவர் பேசியிருக்கிறார்.
இயேசுவை மையமாக வைத்து சொல்லப்படுவதே சுவிசேஷம் என்று நாம் எல்லோருக்கும் அறிந்திருக்கிறோம். அதை நாம் இதன் வழியாக பல ரீதியில கேட்டிருக்கிறோம். சுவிசேஷம் என்பது ஒரு நற்செய்தி, ரட்சிக்கப்படும்படியாய், பாவத்திலிருந்து மனுஷனை ரட்சிக்கும்படியாக ஒரு காரியமாய் இருக்கிறது. அதனுடைய ரட்சிப்பின் நோக்கத்தை பார்க்கும் பொழுது நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சுவிசேஷ பணி நமக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆனால் நம் கரத்தில் இருக்கிற பரிசுத்த வேதத்தை பார்க்கும் பொழுது 3 பிரிவுகளாக நாம் பிரித்து பார்க்க முடியும். ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தின புத்தகம், இந்த 66 புத்தகத்திலே 3 பிரிவுகளாக நாம் பிரித்து பார்க்கும் பொழுது, ஆதாமில் இருந்து மோசே வரை முற்பிதாக்களின் பிரமாணம், ஆதாமில் இருந்து மோசே வரை முற்பிதாக்களின் பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. மோசேயில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரிக்கிற வரைக்கும் நியாயப்பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. மோசேயிலிருந்து ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே மரிக்கிற வரைக்கும் நியாயப்பிரமாணம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இயேசு சிலுவையிலே மரித்த நாளில் இருந்து, அந்த நொடியில் இருந்து அவர் வருகை மட்டும் கிருபையின் பிரமாணம் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு பிரமாணத்தை பார்க்கும் பொழுது தேவனை தொழுது கொள்கிற விதத்தையும் மனுஷன் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறதான காரியத்தை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரமாணம் அப்படின்னு சொல்றதா அல்லது காலங்கள் அப்படின்னு சொல்றது? இது பிரமாணம். இது ஆதாமிலிருந்து மோசே வரை முற்பிதாக்களின் பிரமாணம், மோசேயிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை நியாய பிரமாணம். இத 2 கூட பிரிப்பாங்க. நம்ம படிக்கிற நாட்கள்ல காலங்களும் யுகங்களும் அந்த இத பிரமாணமாகவும் காலமாகவும் அதை விளக்கி சொல்றதும் காலங்களும் இருக்கு. 7 காலங்களா பிரிச்சு பாக்குறாங்க. இல்ல ஒரே 2 நியாய பிரமாணம் கிருபை 2 மூணு பிரிக்கிறாங்க. ஆனா சில வேத பண்டிதர்கள் 3ஆக பிரிச்சு முற்பிதாக்கள், அதான் முற்பிதாக்கள் பிரமாணம்னா குடும்பத்தின் தலைவர்கள் பொறுப்பெடுத்து அந்த பலிகளை செலுத்துவாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கு. ஆதாமிலிருந்து மோசே வரைக்கும் வந்து அந்த முற்பிதாக்கள் பிரமாணம் என்றாலே குடும்பத்தின் தலைவர் தான் பலியிடுவார்கள். அதற்கு எல்லாம் ஆபிரகாம் இட்டுக்கிறாரு, யோபு இட்டு இருக்கிறாரு, எல்லாமே நோவா எல்லாமே அவங்க பலியிட்டு இருக்கிறாங்க. ஆனா நியாய பிரமாணத்துல வந்து மோசேயின் மேல் கொடுக்கப்பட்ட அந்த ஆசாரியன் தான் என்ன செய்யணும்? பலி செலுத்தும். கிருபையின் பிரமாணத்துல எந்த இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியாகவும் அவரே பிரதான ஆசரணங்க தன்னையே அவர் ஒப்பு கொடுக்கிறார், ஜீவபலியா ஒப்பு கொடுக்கிறார். அதுதான் இப்போ 2 விஷயம் பாஸ்டர் அவங்க கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா, புரியுதுங்க. இது வந்து காலங்கள் அப்படின்னு சொல்றதா இல்ல பிரமாணங்கள்? இல்ல, காலங்கள் சொல்றது ஆதி காலங்களும் வருது. நான் காலத்துல பேசல, நீ சொல்றது உண்மை. அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, காலங்கள். அதாவது இது ஆதாம்ல இருந்து மோசே வரைக்கும் முற்பிதாக்களின் காலம், பிரமாணத்தின் காலங்கள். அப்படியே சொல்லலாம். காலங்கள் 7 வகை பிரிக்கப்பட்டாலும் அந்த காலங்களில் கடைபிடித்த வழிமுறைகள், அந்த வழிமுறைகள் சொல்லப்பட்டதான அந்த படிகள் இருக்கு பாருங்க, அதான் பிரமாணம் சொல்றோம். இந்த பிரமாணத்தை அவரவர்கள் எதை கை கொண்டு வந்தாங்க அதை தான் காலங்கள் என்று 7 காலங்களா பிரிச்சு, புரியுதுங்களா? நம்ம பார்த்திருக்கோம். அந்த 7 சபை கூட 7 காலங்கள் தான் வருது. அதுக்குள்ள நம்ம காலங்களும் போல பிரமாணத்துக்குள் தான் வேற. சரி, பிரமாணம்னாக்கா பிரமாணத்தின்படி எப்படி பலியிடணும் அந்த நோக்கத்துல போறேன். சரி, அதாவது பலியை கொண்டு, அதாவது ஆதாமிலிருந்து மோசே வரைக்கும் முற்பிதாக்கள் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் பலி செலுத்தினார்கள். ஓகே, மோசையிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை ஆசாரியர் இந்த நாள் வரை இயேசு நமக்காக பலியானபடி ஜீவ பலியா தனி ஒப்பு கொடுத்தார். பிரதான ஆசாரியனாக அவரே இருந்து தனியா ஆடாக இருந்து அவரே தன் ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துட்டார். ஆனா நீ பலி செலுத்த வேண்டிய அவசியம். நம்முடைய கரத்தில் இருக்கிற பரிசுத்த வேதமாகப்பட்டது 3 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கும் பொழுது நமக்கு சில காரியங்கள் தெளிவாக தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. ஆதாமில் இருந்து மோசே வரை முற்பிதாக்களின் பிரமாணம் பாருங்க. கோத்திர பிதாக்கள் என்பது வேறு. கோத்திர பிதாக்கள் என்று சொன்னால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி அழைப்பார்கள். எதற்கு அவர்கள் கோத்திர பிதாக்கள் என்று சொல்வார் என்றால், ஆண்டவர் எகிப்திலே மோசேக்கு சொல்லும் பொழுது நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் நான் யாக்கோப்பின் தேவனும் இவங்க 3 பேர் தான் சொல்வாங்க. அதனால தான் அவர்களை கோத்திர பிதாக்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். ஆனால் முற்பிதாக்களின் பிரமாணம் என்று சொன்னால் ஆதாமில் இருந்து மோசே வரை
தேவனுக்கு பலி செலுத்தும்படியாக குடும்பத்தினுடைய தலைவர்கள் தான் அதை பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் தங்களுடைய பாவத்துக்காக அந்த குடும்பத்தின் தலைவர்கள் பலிட்டு ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அதே போல நியாயப்பிரமாணம் என்பது கர்த்தர் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி மனுஷனுடைய பாவ நிவர்த்திக்கு யார் பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் யாருக்கும் அந்த அழைப்பு கிடையாது. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அந்த ஆசாரியன் தான் என்ன செய்யணும்? பலி செலுத்த வேண்டும். இது நியாயப்பிரமாணத்தில் தேவன் சொன்னதான காரியம். கிருபையின் பிரமாணம் என்பது இயேசுவை மையமாக வைத்து அவர் கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை விட்ட நாளிலிருந்து அவருடைய வருகை மட்டும் கிருபையின் பிரமாணத்துக்குள்ளே நாம் வந்து விட்டோம். கிருபையின் பிரமாணத்தின்படி நம்முடைய பாவ நிவர்த்திக்காக யாரும் பலி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. கிறிஸ்து இயேசுவே நமக்கு கிருபாதார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி நமக்கு ஒரு மீட்பை உண்டாக்கி கொடுத்து விட்டார். இயேசுவை மையமாக வைத்து அவர் மூலமாய் கொடுக்கிற ரட்சிப்பு தான் இந்த பூமியிலே 2000 வருஷமாக சுவிசேஷமாக நற்செய்தி நாம் அறிவித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நற்செய்தி இயேசுவை தவிர இன்னொரு சுவிசேஷம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் தெளிவாக மத்தியிலிருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் பார்க்கும் பொழுது இயேசுவை கொண்ட சுவிசேஷமே வேதம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மக்கள் அதைத்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் எல்லோரும் அதை மிகப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அதில் விசேஷமான ஒன்று, இயேசு இந்த கிருபையின் காலத்தில இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட தேவாலயத்துக்கு வந்த விசுவாச மார்க்கத்தாராகிய கலாத்திய நாட்டில் இருக்கிற திருச்சபைகளுக்கு பவுல் எச்சரித்து எழுதுகிறார். விசேஷமாக திருச்சபை ஊழியர்களுக்கு எச்சரித்து எழுதுகிறார். வாசித்து பாருங்கள். கலாத்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாங்க. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. பாருங்க, நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்போ கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் என்று சொன்னால் யாரை பவுல் தெளிவாய் எழுதுகின்ற சொன்னால் இயேசுவை சுவிசேஷத்தை அறிவிக்காமல் வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு வருகிறவர்கள் அவர்கள் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல. ஏன்னா அந்த பூமியிலே அந்த 1வது நூற்றாண்டிலே இந்த கலாத்திய திருச்சபையிலே கலாத்திய நாட்டுக்கு திருச்சபையிலே நடந்தது. பவுல் தெளிவாக ஆவியினால் உந்தப்பட்டு இந்த செய்தி பவுலுக்கு போகும் பொழுது தெளிவாக எழுதுகிற 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1:6 உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். பவுல் தெளிவாக கலாத்திய நாட்டில் இருக்கிற விசுவாச மார்க்கத்தாருக்கு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு அவருக்குள் வந்த விசுவாச மார்க்கத்தாராகிய திருச்சபைக்கு எழுதுகிறார், தெளிவாய் எழுதுகிறார். பாருங்க, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அப்படி என்றால் இந்த திருச்சபை மக்களுக்கு வேறொரு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. கலாத்திய நாட்டில் இருக்கிற திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு இயேசுவை மையமாக கொண்டு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவங்களுக்கு வேதம் சொல்லுகிறது விசுவாச மார்க்கத்தார். இதற்குள்ள சத்தியத்தில் இருக்கிற இவர்களுக்கு சிலர் தவறான சுவிசேஷத்தை போதிக்கிறார்கள். அது என்னென்று சொன்னால் இவர்கள் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கேட்டு சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிப்புக்குள் வந்த இந்த விசுவாச மார்க்கத்தாருக்கு ஒரு தப்பான சுவிசேஷம் போதிக்கப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், நீங்கள் கிருபையினால ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ளாக நீ வந்த பிறகும் நீ நியாயப்பிரமாணத்தை நீ கை கொண்டாலே மாத்திரமே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் என்றதான ஒரு தப்பான சுவிசேஷம் இந்த திருச்சபையை சார்ந்த மக்களுக்கு போதிக்கப்படுகிறதா?
அதனால ஒரு கூட்ட ஜனம் என்ன செய்யறாங்க, யூத ஜாதியில் வந்த கிறிஸ்தவர்களும் ரோமர்களில் வந்த கிறிஸ்தவர்களும் புறஜாதியில் வந்த கிறிஸ்தவர்களும் இவங்களுக்கு தப்பான சுவிசேஷம் போதிக்கப்படுகிறபடினாலே ஒரு கூட்ட ஜனங்கள் இதை ஏற்றுக்கொண்டு நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை மறுதலித்து விட்டு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்ட ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை பெற்று சபைக்கு வந்த இவர்களுக்கு வேறொரு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த செய்தி பவுலுக்கு போகும் பொழுதுதான் அந்த சபையை எச்சரித்து எழுதுகிறதான இந்த கடிதம் தான் கலாத்திய நாட்டின் மக்களுடைய திருசபைக்கு எழுதுகிறார். இதை குறித்து தொடர்ச்சியாக நாம் மேற்கொண்டு பார்க்க போகிறோம். அப்போ இந்த சுவிசேஷம் என்ன என்பது, இது எங்க அறிவிக்கப்படுகிறது, யார் அறிவிக்கிறது, எப்படி அறிவிக்க வேண்டும் என்று எல்லாம் ஒவ்வொரு இந்த முன்னுரையான இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நேரத்தில் பிஷப் பெனியேசை அவர்கள் பகிர்ந்து கொள்வார். ஆமென். சுவிசேஷம் நாம் அறிவிக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி. அறிவிப்பதற்கு யார் அதிகாரத்தை கொடுத்தார்கள்? அந்த சுவிசேஷத்தை நாம் எப்படி, எதை மையமாய் வைத்து நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பதை குறித்து அருமையான ஐயா அவர்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை அவர் முதல் பகுதியை எடுத்து நம்மத்திலே பகிர்ந்து கொண்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தா, உயிர்த்தெழுந்த இயேசு 11 சீஷர்களையும் பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. அப்போ அதிகாரம் நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறோம்? இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அதாவது இப்ப 11 பேருன்னு சொல்லும் பொழுது இதை பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா இருக்கிறதுக்கு, அதாவது 12 பேர் இருக்கிறாங்க. அந்த 12 பேர்ல ஒருவன் ஆண்டு கொண்டு செத்து போகிறான். அப்போ 11 பேர் தான் அந்த நாட்கள்ல இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு மத்தேயுவை தேர்ந்தெடுக்கிறாங்க. பட் அதுக்கு முன்ன 11 பேர். அதனால 11 சீடர்கள் என்று அழைக்கப்படுகிறார். அங்கே பேரு யூதாஸ். ஏன் அவன் காட்டி கொடுத்தான், கர்த்தருடைய வார்த்தையை மீறி போனான், அவனே மாண்டு கொண்டான். ஆகவே 14வது வசனத்தை சற்று வாசித்து பார்க்கும்போது அதே அதிகாரம் தான், அதே மார்க் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தி இருக்கையில் அங்க இருக்கும்போது தான் இயேசு அங்க வருகிறார். 11 பேருக்கு அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. ஆனா இங்க உலகம் எங்கும் போய் என்று சொல்லுகிறார். ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 5-6 வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 5-6 வசனத்தை பார்க்கும்போது அங்க வேற விதமா சொல்றாரு. என்ன அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? 10வது அதிகாரம் 5-6 வசனங்கள். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும். இப்போ நல்லா கவனிங்க, புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். அப்போ முதலாவது சுவிசேஷம் எங்க சொல்லப்படுகிறதா? இஸ்ரவேல் வீட்டாருக்கு போய் சொல்லுங்க. புறஜாதிய நாட்டுக்கு போக வேண்டாம், சமாரியா நாட்டுக்கும் போக வேண்டாம் சொன்னவரு இப்ப இவங்க போயிட்டு என்ன செய்யறாங்க? அங்கே இஸ்ரவேல் நாட்டாருக்கு முதலாவது அந்த 12 பேர் சுவிசேஷத்தை சொல்றாங்க. ஆனா இரண்டாவதாக இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமாகிற நேரத்திலே தான் அவர் அந்த 11 பேரையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வசனத்திலே வாசித்தோம். நீங்க இந்த வாசித்த 2 வசனத்துல பாஸ்டர், மத்தேயுல 12 பேர் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அந்த இடத்துல 11 பேர். அப்போ 12 பேர் சொல்லும் போது யூதாஸ் உயிரோடு கூட இருந்தார். அப்போ 12 பேருக்கு சொன்னவரு, நீங்க வேற எங்கேயும் இப்ப போக வேண்டாம், இப்போ சொல்ல வேண்டிய சுவிசேஷம் எங்கதான்? இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள சொல்லு. ஆனா வெளியே எங்கேயும் இப்ப என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம்னு சொல்லிட்டு இவர் உயிரோடு கூட எழுந்த பிறகு இப்ப என்ன செய்யுங்க? புறஜாதியார் இடத்தில் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. அதை குறிக்கும்படியாய்தான் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்போ பிரசங்கிக்கணும். பிரசங்கித்த பிறகு விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது கேட்கிறவர்கள் என்ன செய்யணுமா? விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போதே யார் பரலோகத்திற்கு பங்குள்ளவர்கள், யார் ஆக்கினைக்கு பங்குள்ளவர்கள் என்பது இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு தெளிவாய் தெரிகிறது. விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு தீர்க்கப்படுவான். அப்படி சொல்லிட்டு விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன. ஒருத்தன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ஆண்டவரை விசுவாசிக்கும் போது என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். அதிகாரம் பிசாசின் மேல் ஒரு அதிகாரம். யாருக்கு அந்த அதிகாரம்? பிரசங்கித்து அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான முதல் அதிகாரம் என்ன என்று கேட்டால், பிசாசுகளை துரத்துவீர்கள். இரண்டாவது, நவமான பாஷைகளை பேசுவீர்கள். அது அந்நிய பாஷை. நவமான பாஷை யார் பேச முடியும்? ரட்சிக்கப்பட்டவர் மட்டும்தான், விசுவாசிக்கிறவர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். நவமான பாஷைகளை என்ன பண்ணுவாங்க? பேசுவார்கள். மூன்றாவதாக பார்க்கும்போது சர்ப்பங்களை எடுப்பார்கள். இதெல்லாம் ஆவிக்குரிய கருத்து நிறைய இருக்கு. இப்போ அதை விளக்க எங்களுக்கு நேரம் இல்லை. சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்போ முழு அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கிறான்னு கேட்டா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு. இரண்டாவதாக, அந்த பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கூட பாருங்க, எத்தனையோ இடத்துல சுவிசேஷ கூட்டங்கள் என்று சொல்லி கூட்டங்கள் நடைபெறுகிறது. அப்பேற்பட்ட கூட்டத்திலே பார்க்கும் பொழுது பிசாசுகள் ஓடுகிறது. சில பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் அவங்க நடந்து போயிட்டு கை அப்படி கட்டி ஆட்டும் பொழுது அந்த நிழல்பட்டு கூட சுகமடைந்த ஒரு அந்த சூழ்நிலையை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் போகும்போதே பிசாசுகள் நடுங்குகிறது. சமீபத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ தேவ மனிதர்கள் அங்க போகும் பொழுது பிசாசுகள் நடுங்குகிறது. காரணம் என்னன்னு கேட்டா, அன்றைக்கு கொடுத்த வல்லமை இன்றைக்கும் ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இவ்விதமாய் கர்த்தரோடு கூட பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படின்ட்டு வசனம் இருக்கு. நான் எதற்காக இந்த கடைசி பகுதியை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சுவிசேஷம் முதலாவது அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கட்டளை. அந்த ஆண்டவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் போது அவருடைய வல்லமையை தேவன் நமக்கு கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் இருக்க இயற்கைக்கு மேலான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ முதலாவது சுவிசேஷத்தை நாம சொன்னோம்னாக்கா, யார்கிட்டயும் போயிட்டு உலக சட்ட காரியங்கள் இருக்குது, அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், முதலாவது தேவ பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான அதிகாரத்தை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு இன்னும் என்னென்ன அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார் என்று சொன்னால், இங்க பார்த்தா பிசாசுகளை துரத்தவும், நவமான பாஷைகளை பேசவும், சர்வங்களை எடுக்கவும், சாவதுக்கு ஏதுவான குடித்தாலும் அது சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கரங்களை வைக்கும் போது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்ற பலவிதமான இது மட்டுமல்லாபடிக்கு ஆண்டவர் ஒரு முறை சொல்லார், நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவளை காட்டிலும் பெரிதானவைகளை மேலானவைகளை செய்வான் என்ற ஒரு மேலான அதிகாரத்தை பெற்றவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள். இந்த சுவிசேஷத்தை குறித்து இனி வருகிற நாட்களில நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப இந்த இடத்துல இந்த சுவிசேஷத்தை குறித்து தொடர்ந்து நமக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு தெரியும் நேரம் அதிகமாய் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது நம்ம மத்தியில இந்த எபிசோட்ல கடைசியா நம்ம மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் பகிர்ந்து கொள்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷம் எதற்காக அறிவிக்கப்பட வேண்டும், ஏன் என்று சொல்லி நாம் தொடர்ச்சியாக இந்த புத்தகங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது, இதுக்கு முன்னே ஐயா கூட அவர்கள் பேசினார், உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்ததான கடைசியான ஒரு கிரேட் கமிஷன், நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பெரிய உத்தரவாதம் என்ன என்றால், இந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து இதை எப்பொழுது சொன்னார் என்றால், அவர் மரித்து, அதாவது பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து 40 நாள் பூமியில இருந்து பரமேறி போவதற்கு முன்பதாக இயேசு கடைசியாய் சொல்லப்பட்ட வாக்கு மூலமாக இது காணப்படுகிறது. அவர் பரமேறி போவதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட காரியங்கள், இதை நாம் கடைபிடித்து அதாவது நடக்க வேண்டும். எதற்காக என்று சொன்னால், மத்தேயுவின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்துல 18, 19, 20 வசனங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் 3 காரியங்களை இங்க சொல்லுகிறார்.
3 விதமான காரியங்களை ஆண்டவருக்கு சொல்ற. ஒன்னு, சீஷராக்க வேண்டும். 2வது, அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். 3வது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். அப்ப பாருங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லும் பொழுதே சகல அதிகாரம் உடையவராய் நான் இருக்கிறேன். எதற்காக? இந்த சுவிசேஷம் என்கிற அந்த நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். எதை பிரசங்கம் பண்ணோம்? இப்போ நம்ம புக்குக்குள்ள போறதுக்கு முன்ன இதை படிச்சா நம்மளுக்கு என்ன, இதை படிக்கிறதுனால என்ன நமக்கு கிடைக்கிறது என்றால், நமக்கு ஆத்மீக ரட்சிப்பையும் சர்வ அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிற தேவனுடைய மகத்துவத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் என்பது மிக தெளிவாக இங்கே சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்க, அதனால்தான் ஒவ்வொரு புத்தகத்திலும் கடைசியிலே மார்க்குவின் புஸ்தகம் 16-15 லூக்காவின் புஸ்தகம் 24 அதிகாரம் 47 இருந்து கடைசி வரைக்கும், யோவானின் புஸ்தகம் 20 அதிகாரம் 21 வசனமும் இது சொல்லுகிறது. எதென்றால், the great commission of Jesus Christ, இயேசு கிறிஸ்து சொன்னதான கடைசியான இந்த வல்லமை மிக்க வார்த்தைகள். அப்ப பாருங்க, நாம் சீஷராய் மாற்ற வேண்டும், மற்றவர்களை நாம் சீஷராய் மாற்ற வேண்டும். எப்படி சீஷராய் மாற்ற முடியும்னா, யோவான்ல புஸ்தகத்துல 17 அதிகாரத்துல 2 வசனம், இங்க ஒரு கருத்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், எதற்காக இந்த சுவிசேஷம், எதற்காக அவர்கள் சீஷராய் மாறணும்னு சொன்னா, நீர் உம குமாரனுக்கு தந்தரின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு. அப்ப பாருங்க, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நாம் சீஷராய் மாற வேண்டும். சீஷர் என்று சொன்னால் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவோடு கூட இருந்தவர்கள். இந்த 12 சீடர்களை தான் அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு அவர்கள் அப்போஸ்தலர்களாய் மாறினார்கள். இயேசுவோடு கூட இருந்த இந்த 12 பேரும் அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு அப்போஸ்தலர் என்ற பெயர் அவர்களுக்கு நாமம் வந்தது. அப்ப பாருங்க, அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும். அப்ப இயேசுவ சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கிறதுனா நித்திய ஜீவன் கிடைக்கிறது. 2வது, ஆண்டவர் சொல்றார், அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். பாருங்க, அவர்கள் பரிசுத்த நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, அப்போ வசனத்துல நம்ம வாசிக்கப்படும் பொழுது 3 அதிகாரம், மத்தேயுவில 3 அதிகாரம் 6 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தன் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஞானஸ்தானம் எதற்கு எடுக்க வேண்டும்னா, தன் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். பாவங்களை மன்னிக்கிற தேவனிடத்துல பாவங்களை அறிக்கையிட்டா தான் ஞானஸ்தானம். எனக்கு ஏதோ ஞானஸ்தானம் எடுத்துட்டா கருப்பா இருக்கிறவங்க வெள்ளையாக போறதுல, வெள்ளையா இருக்கிறவங்க கருப்பா நிறம் ஒன்னும் மாறுறதுல, உள்ளம் மாற வேண்டும். விட வேண்டிய காரியங்கள், பாவ காரியங்களை விட வேண்டும். அப்போ அங்கே பிரசங்கம் பண்ணும் பொழுது தன் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியினால் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகிய அநேகர் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. கடைசியாய் வசனம் சொல்லுது, உபதேசம் பண்ண வேண்டும். அப்ப இந்த உபதேசம் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நாம் சற்று பார்க்க வேண்டும். சீஷர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே மிக வேகமாக, வேதம் சொல்லுகிறது, சரித்திரம் சொல்லுகிறது, மிக வேகமாக, மிக துரிதமாக சுவிசேஷ வசனத்தை எங்கும் திரிந்து பிரசங்கம் பண்ணினார்கள். எப்பொழுதுனா, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு, அவருடைய உயிர்த்தெழுதல் பிற்பாடு, அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு, சபையிலே உபத்திரம் வந்தது, சீடர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். நீங்க அப்போஸ்தலரின் புஸ்தகத்துல வாசிப்பீர்கள் என்று சொன்னால், சிதறடிக்கப்பட்ட சீடர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். இன்றைக்கு சுவிசேஷ வசனத்தை பேசுகிற காரியம் மிகவும் குறைவாக காணப்படுகிறது. சுவிசேஷத்தை மற்றவர்களோடு நாம் அறிவிக்க வேண்டும், நற்செய்தியை மற்றவர்களோடு அறிவிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து வந்த காரணத்தை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்ப வேத வாக்கியம் ஏன் கொடுக்கப்பட்டது? ஏன் சுவிசேஷ புஸ்தகத்தை, வேத புத்தகத்தை நான் வாசிக்கணும்னா, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 16-17 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. The book of 2 Timothy chapter 3 verse 16 and 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், எதற்காக இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும், எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருந்தலுக்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆண்டவர் வேத வாக்கியத்தை உபதேசத்தை நமக்கு எதுக்கு வச்சிருக்கிறார்னா சீர்திருந்தவும் படிப்பிக்கவும் நீதியின் பாதையில நடக்கவும் விட வேண்டிய பாவத்தை விடவும் தேவனுடைய வழியில நாம் நடப்பதற்கு தான் இந்த வேத புத்தகம் நமக்கு சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கம் பண்ணுகிறது. இதை வாசிக்கிறவர்கள் ஒருவரும் கெட்டு போக மாட்டார்கள். கெட்டு போனவர்கள் கூட, அப்படி என்று சொன்னால் பாவத்தில் இருக்கிறவங்க கூட, அநியாயம் செய்கிறவர்கள் கூட வேதத்தை இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை வாசித்தால் இயேசுவின் சுய சரித்திரத்தை அவர்கள் வாசிக்கும் பொழுதே, அவர் செய்த அற்புதங்களை வாசிக்கும் பொழுதே மனம் திரும்புவார்கள். இதுதான் உபதேசம் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆண்டவர் நமக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள் எதை நமக்கு காண்பிக்கிறது என்றால் கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை நமக்கு பின்பற்றி காண்பிக்க கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. அப்போ வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வேத வசனத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது சுவிசேஷ வசனத்தை நமக்கு அறிவிக்கிறதாக இது காணப்படுகிறது என்பது வேதம் மிக திட்டம் தெளிவுமாக சொல்லப்படுகிறது. இப்போ ஐயா சொன்ன அந்த குறிப்பின் பிரகாரம் பார்த்தால், முதலாவது இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய கட்டளையாயிருந்தாலும் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை அப்போஸ்தலர்களும் நமக்கு சொல்லியிருக்கார்கள். ஆகவேதான் சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்ற வார்த்தை இருக்கபடினால் இயேசுவின் கட்டளை, இரண்டாவதாக அப்போஸ்தலருடைய ஆலோசனை என்று கூட சொல்லலாம் இல்லையா? அப்போ சுவிசேஷம் என்பது என்ன, எதுக்காக அறிவிக்கப்பட்டது, யாரெல்லாம் அறிவித்திருக்கிறது, இயேசு சுவிசேஷத்தை குறித்து என்ன சொன்னார் என்பதை திரளான காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். நமக்கு நேரம் அதிகமாகி போய்விட்டது. அடுத்த எபிசோட்ல தொடர்ச்சியாக நாம் படிக்க போகிறோம். இது மேல்நோட்டமாய் தான் இந்த புத்தகங்கள் குறித்து உங்களுக்கு சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாய் மத்தேயு குறித்தும் மார்க்க குறித்தும் லூக்காவை குறித்தும் யோவானை குறித்தும் தனித்தனியாய் நாம் படிக்க போகிறோம். ஒவ்வொரு காரியமும் ஓர்வியாவும் பார்க்க போகிறோம். ஆகையால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமா ஆசீர்வாதம். இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியை மற்றவங்களோட நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரிந்த காரியங்களை நீங்க எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமா அது ஆசீர்வாதமா இருக்கும். இப்போது அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரை நாம உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.